வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஆட்டா ரொட்டியோட வந்திருக்கிறேன். இந்த ஆட்டா ரொட்டி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். ஸோ இந்த ஆட்டா ரொட்டிக்கு வந்து குழைக்கிறதுக்கு நான் அதில் வந்து செப்பரேட்டான பவுல் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு 2 கப் எல்லாட்டிக்கு 295 கிராம் ஆட்டாமா இருக்கு. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு இருக்கு. இந்த உப்பையும் இதில் சேருங்க. இதில் வந்து திருவன தேங்காய் பூ இருக்குது. 1/2 கப் எல்லாட்டிக்கு 40 கிராம் தேங்காய் பூ இருக்கு. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது. இந்த பட்டரையும் இதில் போடுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போடுங்க. பட் நான் இதில் வந்து 3 சின்ன பச்சை மிளகா சின்ன வட்டி இருக்கு. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு மீடியம் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் எடுத்து வட்டி வச்சிருக்கேன். நல்லா குறுநியாக வட்டி இறங்கோ வெங்காயத்தை. இதில் வந்து பேக்கிங் பவுடர் இருக்குது. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதையும் இதில் போடுங்க. இதை முதல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து 3/4 கப் எல்லாட்டிக்கு 180 மில்லி லிட்டர் தண்ணி இருக்குது. 180 மில்லி லிட்டர். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுப்போம். நார்மல் ரூம் டெம்பரேச்சர் தண்ணி. ஸோ இது நல்லா பிசைஞ்சு குழைச்சிடுங்க. நான் எடுத்த 3/4 கப் எல்லாட்டிக்கு 180 மில்லி லிட்டர் தண்ணியும் இதில் சேர்த்துருக்கிறேன். ஸோ நான் தண்ணி விட்ட காணாது. இதில் இன்னும் 1 டீஸ்பூன் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை விட்டு குழைச்செடுப்போம். குழைச்சிருக்கிறேன். கையையும் வந்து கழுவி இருக்கிறேன். கவுண்டர் டாப்பையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா நீட் பண்ணி எடுக்கணும். ஒரு 6 நிமிஷம் அட்லீஸ்ட். நீட் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் இந்த ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ 2 நிமிஷமாக இதை நீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ ஒரு 4 நிமிஷமாக இதை நீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை எக்ஸாக்ட்லி வந்து 6 நிமிஷம் இதை நீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நீட் பண்ணிட்டேன். இப்படி நீட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து ஸோ இந்த இருக்கு நான் இந்த செப்பரேட் பவுலில் வந்து இப்போ இந்த மாவு வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் ரேப்பால் மூடி போட்டு ஒரு 1.5 hour வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு வைக்க போகிறேன். ஸோ இப்போ இது ஒரு 1.5 மணித்தியாலம் ஆயிடுது. இந்த நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து உங்களோட பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் எடுத்துட்டு அதில் ஒரு பிளேட் எடுத்துருக்கிறேன். பிளேட் எடுத்துட்டு இந்த பிளேட்டு கொஞ்சம் எண்ணெய் பூசுங்க. கைக்கும் கொஞ்சம் எண்ணெய் பூசி இருக்கிறேன். ஸோ இப்படி ரவுண்டாக எடுத்துட்டு இதில் வச்சுட்டு இதை நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி திக்காவோ தின்னாவோ அதை நீங்கள் தட்டி இறங்கோ. மெல்லிசாவோ மொத்தமாகவோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்படி நல்ல மெல்லிசா இதை நான் தட்டி இருக்கிறேன். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு ஒரு தாச்சி வச்சிருக்கிறேன். இந்த தாச்சியை வச்சுக்கொண்டு ஸோ இதில் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி பட்டர் போடுறேன். இந்த இருக்கு நான் தட்டி வச்சிருக்கிறேன் ரொட்டியை இதில் போடுங்க. ஸோ போட்டுட்டு ஒரு 4 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ ஒரு 4 நிமிஷமாக வேகி கொண்டு இருக்குது. இப்போ மெட்ட பக்கம் திருப்பி விடுவோம். இப்போ இந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம் ஆயிடுது. இது நல்லா ஹீட்டுது. இப்போ இதை நான் இறக்கி எடுக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஆட்டா மாலை செய்கிற ரொட்டி எல்லாம் செய்து முடிஞ்சுது. இந்த இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனை சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.